கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு ஜெயத்தினால், இந்த நாள் ஒரு வெற்றியினால், இந்த நாள் ஒரு விடுதலை நாள். அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு ஈடுபடும்படி, கர்த்தர் உங்களோடு ஒரு உயிருள்ள வார்த்தையை பேசும்படி, இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை என்ன என்று கேட்டால், ஏசாயா 60:15, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உங்களை நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக, நிரந்தரமான ஒரு சமாதானமாக, நிரந்தரமான ஒரு உயர்வாக, நிரந்தரமான ஒரு மேன்மையாக உங்களை நான் வைக்க போகிறேன் என்று பற்றி சொல்கிறார். வானம் ஒழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் என் தகப்பன் இயேசுடைய வார்த்தை ஒழியாது அவர் சொல்லுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அன்பார்ந்தவர்களே, பலவித நெருக்கத்தின் மத்தியிலே துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்த ரொம்ப நாளாச்சா? மகிழ்ச்சியாக இருந்த ரொம்ப நாளாச்சா? இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வருது. நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான உயர்வு, நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான அற்புதம், நிரந்தரமான அதிசயத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் நீங்க, மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே, அது மறைவாக இருக்காதே. எதை பற்றியும் கலங்காதே, கலங்காதே, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டா. அன்பார்ந்தவர்கள், கர்த்தர் சொல்கிறார், மலை மேலே ஒரு பட்டணம் எவ்வளோ உயரமாக இருந்தால் எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்குறது போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். எல்லாரும் உங்கள் உயர்வை, நீங்கள் கைது செய்கிற வேலையில், உங்கள் வேலை காரியத்தில் ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. அதனால் எந்திரிங்க, டக்குன்னு சட்டையை போடுங்க. அருமையான சகோதரா, எழுந்திரிச்சு சட்டையை போட்டு டக்குன்னு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். ஒரு டீயை காப்பியை குடிச்சிட்டு கிளம்புங்க. இன்றைக்கி போகிற இடத்துல உங்களுக்கு ஜெயம் இருக்குது, போகிற இடத்துல உங்களுக்கு வெற்றி இருக்குது. சோர்ந்து போகாதீங்க. எழுவி பிரகாசி ஒளி வந்ததுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு உப்பு. ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கலங்காது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தாப்பன ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு நிரந்தரமான மாட்சிமை, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்து உயர்த்துங்க. இவர்கள் எடுக்கிற காரியத்தில் இன்றைக்கி ஜெயித்து தாங்க, இன்றைக்கி வெற்றியை தாங்க. உன் துக்கமெல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறீங்க, உன் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாற்றின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசிரியப்பா. உன் பிள்ளைக்கு எத்தனையோ நிந்தையில் நெருக்கத்தில் இருக்காங்கப்பா, எழும்ப முடியாமல், பிரகாசிக்க முடியாமல் இருக்காங்க. தாப்பா, நீங்கள் தான் மீட்பு, நீங்கள் தான் ரட்சிப்பு, நீங்கள் தான் விடுதலை. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.